வெல்கம் டு மை சேனல். ஸோ அது வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது டேபிள் ஃபேன் 3 ஸ்பீடு வைண்டிங் எப்படி பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது இந்த காயில் பார்த்தோம்னா அம்மா ஃபேனு காயில். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா டேபிள் ஃபேனுக்கும் இந்த மெத்தடு தான் வரும். ஓகே, 3 ஸ்பீடுனா எப்படி வந்து அதில் காமன் பிடிச்சி எப்படி நம்ம அந்த 5 லிட்டர் கரெக்டாக வெளியே எடுக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கட்டிங் மிஷினோ இல்லை ஆக்ஸாபிரமோ வச்சு இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு எது வந்து நம்ம கட் பண்ணுறது ஈஸியாகுதோ அந்த டூல்ஸ் வச்சு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். உளி இருந்தாலும் உளி வச்சு வெட்டிக்கலாம். இல்லை இது மாதிரி கட்டிங் மிஷின் நம்மக்கிட்ட இருக்குது, உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா ஈஸியாக கட்டிங் மிஷின் போட்டு கட் பண்ணிக்கலாம். இல்லை ஆக்ஸா பிளேட் இருந்தால் கூட ஆக்ஸா பிளேட்டில் கூட அறுத்துக்கலாம். எப்படி ரிமூவ் பண்ணுறோமோ அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அது மாதிரி ரிமூவ் பண்ணிக்காங்க. நான் கட்டிங் மிஷின் போட்டு ரிமூவ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒன் சைடாக கட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக திருப்புளி வச்சு இந்த பக்கம் நெம்பி இழுத்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு காயில் வந்து ரிமூவ் ஆயிரும். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருப்புளியை வச்சு கரெக்டாக அந்த மாதிரி தூக்குனீங்க அப்படின்னா, சுற்றி தூக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலீஸ் ஆயிரும். ஃபுல்லாக வெளியே எடுத்துக்கிட்டு உள்ளே வந்து அந்த கோர்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. பேப்பர் இல்லாத மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் பேப்பர் நம்ம கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அது எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து இந்த பிவிசி இதை வச்சு நம்ம கொடுத்துருப்பாங்க, அந்த பட்டையாக கொடுத்துருக்காங்களா, அதை வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா எடுத்து வச்சுக்காங்க. அடுத்த நம்ம காயில் கட்டும் போது நம்ம சைடில் போட்டுக்கலாம். அது எதுக்குன்னா கோரில் வந்து ரோட்டரில் வந்து உரையாமல் இருக்கிறதுக்காக அது போடுவோம். அது பேப்பரே மொத்தமாக போட்டிங்கன்னா நின்றுக்கும். இல்லை அது போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டி வெளியே வராது. ஸோ வந்து பேப்பரை வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். கரெக்டாக நம்ம அந்த கோர் அளவு எடுத்து பேப்பரை வந்து அந்த கோர்லேருந்து வெளியவும் உள்ளவும், அதாவது இந்த பக்கம் அந்த பக்கம் கரெக்டாக ஒரு நூல் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கோர் வைக்கிறோம் பாருங்கள். இந்த பக்கம் கொஞ்சம் வெளியே வரணும், அந்த பக்கம் கொஞ்சம் வெளியே வரணும் பேப்பரு. ஸோ அப்போ தான் காயில் வந்து உங்களுக்கு பாடியில் வந்து உரசாது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வச்சுருக்கிற ஸ்கேலை அந்தளவு கொஞ்சம் வெளியே, இந்த பக்கம் கொஞ்சம் வெளியே, அந்தளவு இருக்கிற மாதிரி கரெக்டாக மெஷர் பண்ணி பேப்பர் வந்து வெட்டிக்கலாம். பேப்பர் வெட்டி உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா பேப்பர் வெட்டி போட்டாச்சு. பேப்பர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேப்பர் போட்டுக்கிறேன் பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். ஸோ இப்போ எல்லாமே போட்டாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவு இந்த பக்கம் அந்த முன்ன பண்ண கரெக்டாக கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரி போட்டுக்காங்க. அப்போ தான் காயில் வந்து பாடியில் ஒர்ஸ் பாடி ஷார்ட் ஆகாது. ஓகே, இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இது சைஸு பார்த்தீங்கன்னா 38 சைஸு. 38, 37 போட்டுக்கலாம். 36 வந்து சீலிங் ஃபேனுக்கு வரும். 38 காமனாக டேபிள் ஃபேனுக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். ஒரு சில பிராண்டுக்கு வந்து 37 போட்டிருப்பாங்க. 37, 36லாம் போட்டோம்னா உள்ள ஸ்லாட்டுக்குள்ளே டைட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த 37 போடுறாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 to 4 அப்படி வரும். 1 to 4, 1 to 4னு வரும் எல்லாமே காமனாக. அதாவது இடையில வந்து ரெண்டு ஸ்லாட்டு காலியாக இருக்கிற அந்த மாதிரி வந்து உள்ளே வந்து இறக்கலாம். இதை வந்து ஸ்டார்டிங் வைண்டிங் வந்து 650 சுத்தம், ரன்னிங் வைண்டிங் வந்து 720 சுத்தம் டெம்ஸும் போடணும். ஸோ இப்போ வந்து காயில் அளவு எடுத்துக்கலாம். காயில் அளவு பார்த்தீங்கன்னா நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது 2 ஸ்லாட்டை வந்து தாண்டி இந்த பக்கம் வெளிப்பக்கம் அழுத்தினீங்க அப்படின்னா கரெக்டாக காயில் அந்த கோருக்கு வெளியும் வரக்கூடாது, அந்த ஸ்லாட்டுக்கு உள்ளேயும் போகக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே சுற்றி வந்துச்சு அப்படின்னா வெளியே இருக்கிற மாதிரி 2 பக்கம் சேம் அதே மாதிரி இருக்கணும். கோருக்கு வெளியே போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப பெருசாகிடும் காயில். அப்புறமா பாடியில் வந்து நீங்கள் உள்ளே ஃபிட்டிங் பண்ணும்போது பாடியில் உரசம். மெயினாக இதை பார்த்துக்கணும். ரொம்ப சின்னதாக போட்டிங்கன்னா உள்ளே இறக்கிறதுக்கு சிக்கலாக இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்கும், காயில் இறக்கவே ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கரெக்டாக அளவு எடுத்து போடணும். ஓகே, இந்த அளவை நம்ம வச்சு நம்ம வந்து இப்போ ஸ்டார்டிங் வந்து 650 சுற்றில் ஒரு 4 காயிலும், ரன்னிங்கில் வந்து ஒரு 4 காயிலும் இப்போ நம்ம சுற்றி வச்சுக்கலாம். நான் சுற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள்.
ஸோ இப்போ இதில் வந்து நான் டைட் வச்சுக்கிட்டேன். இது வந்து டேபிள் ஃபேனு கையில் இறக்குறது எல்லாமே வைண்டிங் பண்ணிக்கலாம், மோட்டருக்கு கூட வைண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சுற்றுறது வந்து மீட்டரில் வந்து ரீடிங் காமிக்கும். மொத்தமாக 4 இது வந்து நம்ம ரன்னிங்க்குனாலும் ஸ்டார்டிங் 4 காயில் வந்து நம்ம சுற்றிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு காயில் நான் சுற்றி வச்சுருக்கிறேன். டெம்ஸ் பார்த்தீங்கன்னா 720. இது வந்து ரன்னிங். இது எப்படி வேணாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கோட சுற்றி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இறக்கும் போது ஃபஸ்ட்டு ரன்னிங் தான் இறக்கணும். ஓகே, இப்போ 4 காயில் நான் சுற்றியாச்சு. ரன்னிங் வைண்டு 720 டெம்ஸ் 4 சுற்றி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அது ரிமூவ் பண்ணி இறக்கி வச்சுக்கிட்டு நம்மளுடைய ஸ்டார்டிங் காயில் சுற்றிக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் காயில். இதே மாதிரி ரன்னிங் காயில் சுற்றுற மாதிரி 4 இது காயில் நம்ம சுற்றியாச்சு. இது நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இறக்க வேண்டியது நம்ம வந்து எப்பயுமே ரன்னிங் காயில் தான் இறக்கணும். முன்ன சொன்ன மாதிரியே நான் வந்து 1 to 4 1 to 4 சேம் அதே இதாக ஃபார்முலா தான் வரும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லாட் நான் வந்து இறக்கி காமிக்கிறேன் பாருங்கள். இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அது பேஸ்ட் பேப்பர் போட்டிங்களா, சேம் அதே அளவு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்காங்க. காயில் இறக்குனதுக்கப்புறமா உள்ள தள்ளிங்களா தான் காயில் வந்து வெளியே வராது. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இறக்கும்போது லீடு வந்து ரைட் சைடு இருக்கிற மாதிரி இறக்கிக்காங்க. கரெக்டாக நீங்கள் எப்போ இறக்குனாலுமே காயில் ஒரு பொசிஷன் கரெக்டாக வச்சுக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த காமன் பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து லீடு வந்து ரைட் சைடு வந்து வர மாதிரி நான் விட்டுக்கிட்டேன். அதாவது அவுட் லீடு ரைட் சைடு வரணும். அதாவது எண்டு லீடு வந்து லெஃப்ட் சைடு வரும். இது வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு மாற்றி மாற்றி தான் இருக்கணும். இப்போ வந்து ரைட் சைடு லீடு வர மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு ரன்னிங் கையில் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டை நான் இறக்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு பக்கம் இறக்கிக்கிட்டு நம்ம அந்த பேஸ் பேப்பரை கட் பண்ணி நான் இப்போ கட் பண்ணுறேன் பாருங்கள். கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம். ஏன்னா காயில் இறக்குனதுக்கு அப்புறமா நம்ம உள்ளே சொருகிறதுக்கு நம்ம தேவைப்படும். ஃபஸ்ட்லேயே கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்களா ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்லாட் இறக்குன ஸ்லாட்டில் வந்து இந்த பேப்பர் இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ அடுத்த சைடு அதே மாதிரி காயில் உள்ள சொருவி நம்ம பேப்பரை வந்து தள்ளிக்க வேண்டியதான். ஒவ்வொரு காயில் இறக்கும் போது இந்த மாதிரி பேப்பர் தள்ளிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கம்பி வந்து வெளியே வராது. கரெக்டாக ஸ்லாட்டில் வந்து நம்ம உரசாமல் கரெக்டாக இழுத்து ஃப்ரீயாக இறக்காங்க. ரொம்ப உரசிட்டு இறக்குனீங்க அப்படின்னா காயில் வந்து கம்பியை வந்து உங்களுக்கு காயாகும். காயாச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப் வந்து சீக்கிரம் போயிடும், அதிகமாக லைஃப் வராது. ஸோ அதுக்காக காயப்படாமல் இறக்கணும். இந்த மாதிரி இறக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி கட்டிக்கிற நூலை வந்து அவுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி இறக்கிட்டு அப்புறமா அவருங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து குழப்பமாக இருக்கும், எந்த இது எதுலன்னு தெரியாது. ரெண்டும் மிக்ஸ் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு இறக்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கடைசியாக வந்து கவரை அவுத்துக்காங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கயிறு வந்து முன்னாடியே இறக்கிறதுக்கு முன்னாடியே அவுத்துக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா காயில் இறக்கியாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி காயில் வந்து அழுத்தி வெளியே லைட்டாக வெளியே தள்ளிக்காங்க. ஸோ அடுத்த காயில் இறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 1 to 4 இறக்கியாச்சு. இப்போ அடுத்த செட்டு அப்படியே வந்து லெஃப்ட் சைடு அப்படியே இப்படி வந்துடும். இப்போ ரைட் சைடு நம்ம லீடு அவுட் லீடை விட்டு நம்ம எடுத்தோம், காயில் இறக்கணும். இப்போ அப்படியே லெஃப்ட் சைடு மாற்றிட்டு வரணும். இப்போ வந்து காயில் வந்து இப்போ ரைட் சைடு இறக்குனீங்க அப்படின்னா அந்த காயில் வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு 4 மாறி மாறி இறக்கணும். ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு அந்த உள்ளே விடுற லீடு வந்து மாற்றி வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து இப்போ அது காமிக்கிறேன். ரைட் சைடு லீடு வந்து ஃபஸ்ட் லீடு வந்து ரைட் சைடு வெளியே விட்டாச்சு. இப்போ அடுத்த லீடு வந்து இந்த டைரெக்ஷனில் பார்த்து கையில் சுற்றி காமிக்கிறேன். அந்த டைரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அடுத்து ரைட் சைடு இப்படி வரும்.
அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டுன்னு மாறும். ஸோ இப்போ வந்து லெஃப்ட் சைடு சுற்றிருக்கிறோம். ரைட் சைடு சுற்றணும் அப்படின்னா இந்த லீடு அந்த ஆண்ட போயிட்டு எண்ட் லீடு ரைட் சைடு வரும், அடுத்தது எண்ட் லீடு லெஃப்ட் சைடு வரும். அந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி இறக்கணும். இப்போ லெஃப்ட் சைடு சுற்றி ரைட் சைடு போகுது. ரைட் சைடு போயிட்டு இந்த லெஃப்ட் சைடு எண்ட் லீடு வந்து டைரெக்டாக கடைசிக்கு போயிட்டு மறுபடியும் இந்த நான் கை காமிக்கிறேன் அந்த இடத்துல லீடு அவுட் லீடு வரணும். லெஃப்ட் சைடு லீடு வந்துச்சுன்னா அடுத்த காயில் இறக்கும் போது லெஃப்ட் சைடு போயிட்டு ரைட் சைடு வரணும். ரைட் சைடு வந்துச்சு அப்படின்னா ரைட் சைடு போயிட்டு மறுபடியும் லெஃப்ட் சைடு வரணும். அந்த மாதிரி இப்போ இறக்கும் போது உங்களுக்கு தெரியும். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா 1 to 4 தான் இறக்கணும். இப்போ இறக்கிட்டு நான் உங்களுக்கு லீடு காமிக்கிறேன் பாருங்கள். எண்டு லீடு லெஃப்ட் சைடு வந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடு போட்டு மறுபடியும் ரைட் சைடு வரணும். ரைட் சைடு லீடு வந்துச்சுன்னா ரைட் சைடு உள்ளே போந்துட்டு லெஃப்ட் சைடு வரணும். அப்படி தான் வரணும். ஓகே, இப்போ வந்து நூல் அவுத்து இந்த பக்கம் இறக்கிக்கலாம். ஒரு சைடு இறக்கிட்டிங்க அப்படின்னா நூல் அவுத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சைடு இறக்காமல் நூல் அவுத்திங்கன்னா இந்த பக்கங்கிற கம்மி அந்தாண்டா போகிறது தெரியாது. அப்புறமா நம்ம சிக்கல் போட்டு வச்சுன்னா எடுக்கிறது சிரமமாக இருக்கும். கரெக்டாக ஒரு சைடு இறக்கிட்டு அடுத்த சைடு இறக்கும்போது நல்லா இழுத்து இறக்காங்க. ஸ்லாட்டில் எட்டுற மாதிரி இழுத்து ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் இருக்குங்க. அவசரமாக இழுத்ததும் இறக்குனீங்க அப்படின்னா ஸ்லாட்டில் உள்ளே போதாது. ஒரு பக்கம் உள்ளே போதும், ஒரு பக்கம் இடிக்கும். எப்படி வேணாலும் உங்களுக்கு திருப்பி எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்குதோ அந்த பொசிஷனில் வச்சு நம்ம உள்ளே அழுத்திக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த சைடும் இறக்கியாச்சு. ஸோ இப்போ இந்த சைடும் வந்து நம்ம அந்த பேஸ் பேப்பரை உள்ளே தள்ளிக்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் தான் நம்ம வந்து ஒரு 2-3 காயிலுக்கு உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும். ஒரு 4-5 காயில் கட்டி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஈஸியாகிடும். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு உள்ளே போயிட்டு ரைட் சைடு நம்மளுக்கு லீடு அவுட் லீடு வந்திருக்கும். இப்போ ரைட் சைடு வந்துச்சு அப்படின்னா அடுத்த காயிலில் ரைட் சைடு உள்ளே போயிட்டு லெஃப்ட் சைடு வரணும். அடுத்தது இதே மாதிரி 1 to 4 ரன்னிங் காயில் இறக்க வேண்டிதான். இப்போ பார்த்தீங்கன்னா ரன்னிங் காயில் வந்து 4 ஸ்லாட்டுமே இறக்கியாச்சு. அதாவது 4 காயிலுமே இறக்கியாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டார்ட் லீடு ஒன்று எண்ட் லீடு ஒன்று வந்திருக்கும். அதாவது எண்டு காயிலுக்கும் ஸ்டார்டிங் காயிலுக்கும் இடையில தான் அடுத்த காயில் இறக்கணும். அதாவது ரன்னிங் காயில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஆரம்பிக்கிறத இடம் எங்கே பார்த்துட்டா ஸ்டார்ட் பண்ண காயிலுக்கும் முடித்த காயிலுக்கும் நடுவில் இறக்கணும். அப்படி இறக்குனீங்கன்னா தான் உங்களுக்கு காமன் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு மாற்றி மாற்றி பிடிக்கிற மாதிரி வரும். இப்போ நான் தொட்டு காமியில் அந்த இடத்துக்கு சென்டராக வந்து ஸ்டார்டிங் காயில் இறக்கணும். நான் இறக்கிட்டு காமிக்கிறேன். அப்புறம் ஸ்பீடு எப்படி பிடிக்கணும்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து ரன்னிங் காயிலும் இறக்கிட்டேன். ரன்னிங் காயில் ஸ்டார்ட் பண்ண லீடு 3 எண்டு லீடு 4 காயிலும் இறக்கியாச்சு. இப்போ வந்து காமன் பிடிக்கிறது ஒயர் லீடு எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ காமன் எப்படி பிடிக்கிறது அப்படின்னா ரன்னிங் காயில் எண்டு லீடும் ஸ்டார்டிங் காயில் ஸ்டார்ட் லீடும் அப்படி வரும். ஒயரும் பார்த்தீங்கன்னா நேராக வரும். இது வந்து ஸ்பீடு நம்ம காமிக்கிறது. அதாவது ரன்னிங் காயில் ரெண்டாவது காயிலுக்கு 3வது காயிலுக்கு இடையில் ஒரு லீடும், 3வது காயிலுக்கு 4வது காயிலுக்கு ஒரு லீடும் இன்டர்ஜாயிண்ட் வருது இல்லை, அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்பீடு. காமன் வந்து முன்ன சொன்ன மாதிரி தான். ரன்னிங் காயில் வந்து எண்ட் லீடும் ஸ்டார்டிங் காயில் வந்து ஸ்டார்ட் லீடும் நேராக வரும்.
பார்த்தீங்கன்னா நான் கையில் தொட்டு காமியில் இது ரெண்டும் வந்து காமன் ஒயர், ரெண்டும் ஜாயின் பண்ணி ஒரு லீடு ரெட் கலர் ஒயரு. அதுக்கப்புறமா 2 இன்டர் ஜாயின் எடுத்தது 2 ஸ்பீடுக்கு. இந்த காமனை விட்டுட்டு மீதி பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு ஒயர் ஒயரும் லெஃப்ட் சைடு ஒரு ஒயர் வரும். ரைட் சைடு வரது வந்து உங்களுக்கு எல்லோ கலர் போட்டுக்காங்க கெப்பாசிட்டருக்கு மட்டும், லெஃப்ட் சைடு வந்து பிளாக் போட்டுக்காங்க, அது கெப்பாசிட்டர் அண்ட் நியூட்ரல் ஒயரு. ஒயர் காயில் வந்து அந்த கனெக்ஷன் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து காமனு, இது வந்து கெப்பாசிட்டர் அண்டு ஃபேஸு. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இன்டர் ஜாயிண்ட்டு ஸ்பீடுக்கு, எல்லோ கலர் வந்து கெப்பாசிட்டருக்கு மட்டும். இப்போ சுற்றியும் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ரன்னிங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பேஸ் பவர் வச்சு நம்ம கயிறு போட்டு நல்லா கட்டிக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா காயில் வந்து ஃபினிஷிங் ஆயிடுச்சு. 2 பக்கம் இந்த மாதிரி கட்டிக்காங்க. கட்டிக்கிட்டு ஃபைனலாக உங்களுக்கு வந்து காயில் கன்யூட்டி கரெக்டாக இருக்கா அப்படின்னு, அதாவது உங்களுக்கு வார்னிஷ் ஊற்றுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போயே செக் பண்ணால் தான் நம்ம நடுவில் அதை கட்டாக இருந்தாலும் நம்ம எந்த இடம்னு பார்த்து செக் பண்ணிக்கலாம். வார்னிஷ் ஊற்றினீங்கன்னா மறுபடியும் எடுக்கிறது கஷ்டம். ஸோ பார்த்தீங்கன்னா பாடியில் ஷார்ட் ஆகலாம், மற்றது ரீடிங் எல்லாத்துலேயும் வருது. ஓகே, வந்து காயில் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வார்னிஷ் ஊற்றி நம்ம காய வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி அந்த உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர்லாம் தூக்கிட்டு இருக்கும், அது கரெக்டாக ஒரு ஸ்கேலை வச்சு ஸ்டீலுக்கு ஸ்கேல் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்காங்க. அழுத்தி விட்டு நான் அந்த ஸ்லீவ் அந்த இதுக்கு கடைசியாக அந்த இது போட்டல அந்த ஸ்டிக்கு, அந்த ஸ்டிக்கெல்லாம் பழசு எடுத்துச்சுன்னா எடுத்து வச்சுக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நான் அழுத்துறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஸ்கேலை வச்சு உள்ளக்கிற பேப்பரை வந்து வெளியே வந்து தூக்கிட்டு வராத மாதிரி அழுத்தி விட்டுக்கணும். அப்படி தூக்கிட்டு வந்துச்சு அப்படின்னா ரோட்டரில் உறைஞ்சி அப்படின்னா பேப்பர் தேஞ்சதுக்கு அப்புறமா கம்பி வந்து உறைஞ்சி காயில் போயிடும். அதுக்காக இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு அழுத்தி விட்டு, மூங்கில் குச்சி இருந்தாலும் போட்டுக்கலாம், அது மோட்டரு தான் போடுவோம், இதுக்கு தேவையில்லை. நான் வார்னிஷ் ஊற்றினீங்களும் உங்களுக்கு டைட் ஆயிரும். இருந்துச்சு அப்படின்னா போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் கழட்டி வச்சோம்ல ஃபஸ்ட்டு இருந்தது அந்த பிளாஸ்டிக் போட்டுக்கலாம். ஏன்னா மூங்கில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வார்னிஷ் ஊற்றினாலும் பயப்பட தேவையில்ல வெளியே வரும்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் ஃபஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணி வச்சது. ஸோ 2 ஸ்லாட்டுக்கு இடையில் இந்த மாதிரி சொருகணும். சொருட்டு அப்படிங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியே வராது, அந்த பேப்பர் வந்து வெளியே வந்து நம்ம ரோட்டரில் வந்து உரையாது. ஓகே, எல்லாத்துக்கும் வந்து எல்லா ஸ்லாட்டுக்கு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா வார்னிஷ் ஊற்றி காய வச்சு எப்பயும் போல் நம்ம வந்து நம்ம ஃபிட்டிங் போட்டுக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா வைண்டிங் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து கடைசியாக நம்ம வார்னிஷ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தோம்னா காயில் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டேபிள் பண்ணி 3 ஸ்பீட் வைண்டிங் வந்து இந்த மாதிரி ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு 19 வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.